விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. those who are believe. நீ விசுவாசியா? ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் எடுத்தியா? உன்னால் அடையாளம். நாட் ஒன்லி த மினிஸ்டர், ஊழியக்காரனால மாத்திரம் இல்லை, வானத்தில் பூமியில் சகல அதிகாரம் ஊழியக்காரனால மாத்திரம் இல்லையா, உன்னால் விசுவாசிகள் அடையாளம். என் நாமத்தினாலே விசுவாசியாயிருக்கிறவன் பிசாசுகளை துரத்துவான். என் நாமத்தினாலே விசுவாசியாயிருக்கிறவன் நவமான பாஷைகளை பேசுவான். அப்படியானால் நீங்கள் நவமான பாஷைகளை பேசுகிறது மாத்திரமல்ல, சர்ப்பங்களை எடுப்பீர்கள். சர்ப்பங்களை எடுப்பீர்கள் என்று சொன்னால், சர்ப்பம் என்று சொல்லும் பொழுது சூன்ய கட்டு. எவனா சூன்யம் வச்சான்னா அந்த சூன்யத்தை எடுக்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் தருகிறார். ஒரு அல்ல சொல்லுங்க சத்தமா. சூனியக்காரனை பார்த்து பயப்படாது, அவன் தான் உன்னை பார்த்து பயப்படணும். சூனியங்கள் சூனிய கட்டுகள்லாம் மாறும். சாவுக்கு ஏதுவான ஏது ஒன்று குடித்தால் அவர்களை சேதப்படுத்தாது. ஏதோ உன்னை பயசில் வச்சு சாவடிக்கலான்னு பார்க்குறான், நீ சேதப்படுகிறதில்லை. அதனாலே ஊழியம் செய்கிறவன் சேதப்படுகிறதில்லை. வியாதிஸ்தன் மேல் நீ கைகளை வைத்தால் அவர்கள் சொஸ்தமாவார்கள். நீ வியாதிஸ்தன் மேல் கைகளை வைக்கலாம். ஆனபடினாலே உயிர் தெழுந்த தேவனுடைய அத்தாரிட்டி என்ன? ஊழியக்காரன் புறப்பட்டு போய் உலகமெங்கும் ஊழியம் செய்யலாம். விசுவாசிகள் தாம் இருக்கிற ஸ்தலங்களில் அற்புதங்களை அடையாளங்களை செய்து சபைகளில் ஜனங்கள் அழைத்து வரலாம். இந்த வல்லமையை கர்த்தர் இன்று கொடுக்கிறார் உங்களுக்கு. எல்லாரும் சொல்லுங்க.